வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஆஃப் ரோட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லாம் கதை எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி குழப்பமா இருக்கும். ஆனா போக போக கதையில என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல விரும்பல. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தம்பதிக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல போல, ஜீசஸ் கிட்ட ரெகுலரா பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் குழந்தை கிடைக்கல. அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்ற மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தத்தெடுத்து கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருது. அந்த குழந்தையை இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அண்ணன் தம்பியே இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பி பேரு ஜோமோன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் மேல ரொம்ப பற்றுலாம் வச்சிருப்பாரு. ஜீசஸுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிடுறாரு. நாளடைவுல இவர் ஃபாதரா மாறி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவரோட கதையை சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாரு. இவரோட கதையெல்லாம் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காரு. இவருக்கு எடிட்டரா ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஜோமோன் சொல்றாரு. ஜோமோனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜோமோனு புதுசா ஒரு சர்ச்சில் ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறத பத்தி இங்க இருக்கவங்களுக்கும் தெரியுது. அதுல ஒரு ஃபாதருக்கு பெருசா பிடிப்பு இல்ல. ஏன்னா இந்த மாதிரி வரவங்க சோசியல் மீடியால எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா முக்கியமான ஃபாதர் இருக்கார்ல, எங்க இருந்தா நல்ல விஷயம் தானே, நிறைய நல்ல விஷயங்களை தானே கொண்டு போறாரு, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜோமோனு, நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி என்கரேஜ் பண்றாரு. ஜோமோனோ சரின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாரு. ஆனா அந்த ஒருத்தருக்கு மட்டும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. சர்ச்சில் எப்பவுமே பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆஷான்ற ஒரு பொண்ணு தான் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்ப ஜோமோனு புதுசா இந்த சர்ச்சுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே வரவேற்கிறாங்க. அங்க ஆஷான்ற பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்காங்கல்ல, இவருமே செய்ய வேண்டிய எல்லா ரிச்சுவலும் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு சூப்பரா பாடுறால, அழகாவும் இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஜோமோனு இந்த ஊருக்கு வந்து சில மாசங்கள் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜோமோன் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க காரை சில கேங்கு வழி மறைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேங்ல ஒருத்தரோட தங்கச்சியா தான் ஆஷா இருப்பாங்க. நீ ஆஷாக்கு எதுக்குடா தப்பு தப்பா மெசேஜ் அனுப்புன அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கோவமா கேக்குறாங்க. நானும் அனுப்பலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கார்ல இப்ப வேற ஒரு லேடியும் இருக்காங்க. இந்த லேடி பேரு டெய்சி அப்படின்றது. டெய்சியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எப்பயே இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. டெய்சி, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இவர் தான் எனக்கு லிஃப்ட் தந்தாரு, இவர் கூட வந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்துட்டு இருந்தியா இல்ல ஒன்னையும் பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் டெய்சி சொல்றாங்க. இவனுக்கு என்ன மரியாதை, இவெல்லாம் ஃபாதரே கிடையாது, ஆஷான்ற பொண்ணு கிட்ட எல்ல மீறி இவன் பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல வெளியே வாடான்ற மாதிரி ஜோமோனை வெளியே வர வச்சிடுறாங்க. நான்லாம் எதுவுமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆளுங்க ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப கூட்டம் இந்த இடத்துல சேர ஆரம்பிக்குது. இவன் மெசேஜ் அனுப்புனா பாருங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜோமன் மேல ஒரு நல்ல இமேஜ் இருக்கும், அது எல்லாமே டேமேஜ் ஆயிருது. இப்ப எல்லாருமே ஜோமோனை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பாசிட்டிவா இருந்த நபருக்கு இப்ப நெகட்டிவ் சூழ்ந்துருது. இப்ப எல்லாருமே ஜோமோன் அப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் நல்லவன் மாதிரி வீடியோ போடும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது, இப்ப பாருங்க அவன் வேலையை காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஜோமோன் நல்லவரா என்னன்றது நமக்கு தெரியல. போலீஸ் விசாரணை பண்றாங்க. உண்மையிலேயே ஆஷான்ற பொண்ணுக்கு அவர் தப்பா மெசேஜ் பண்ணிருக்காரான்றதை செக் பண்றாங்க. அவர் தப்பா தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. ஆனா ஜோமோன் நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுங்க மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு கார்ல டெய்சின்னு ஒருத்தங்களை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, என்கிட்ட நைஸா பேசி ஒன்னா இருக்கிறதுக்காக தான் கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி டெய்சி சொல்லியிருப்பாங்க. அதனாலயும் ஜோமோனுக்கு பிரச்சனை வருது. டெய்சி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. டெய்சி இருக்காங்க பாத்தீங்களா, விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காங்க. டெய்சி எதுக்காக இந்த மாதிரி இறந்து போயிருக்கா, ஜோமோன் தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு, அதனால தான் இப்படி பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஜோமோனுக்கு பயங்கரமா மரியாதைலாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஜோமோன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஜோமோனை விடாதீங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட இவங்க போராட்டம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸும் ஒரு சைடு ஜோமோன் கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு ஸ்டேஜ்ல ஜோமோனை அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜோமோன் மிஸ் ஆயிடுறாரு. அதாவது இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை, தப்பிச்சு போயிடணும்ன்ற மாதிரி வேற ஊருக்கு தப்பிச்சு போயிட்டாரு போல. அவரை போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி ஜோமோனை ஸ்டார்டிங் ஒரு நபருக்கு பிடிக்கல, அதாவது இவர் பண்றதெல்லாம் ஒருத்தருக்கு பிடிக்காம இருந்ததுல, அந்த ஃபாதர் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி வழியா வந்து யாரோ வண்டியை இடிச்சிடுறாங்க. யாரோ திட்டமிட்டு தானே இந்த ஆக்சிடென்ட்டை பண்றாங்க, ஆனா வேற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஃபாதரும் இவரோட
டேவிடோட பையனும் தண்ணியில மூழ்கி இறந்து போன மாதிரி செட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை ஜோமோன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் யோசிக்கிறாங்க. யார் இவங்க ரெண்டு பேரை கொலை பண்ணது அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சில மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ ஒரு டைரக்டரை ஒருத்தர் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் அடுத்து பண்ண போற படத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா பேட்டி எல்லாம் முடிஞ்சிருது. இந்த இடத்துல கேமராமேனாவும் எடிட்டராவும் ஒர்க் பண்றவர் இருக்காருல, இந்த டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இவரோட பேரு டேவிட் அப்படின்றது. டேவிட் இருக்காருல, சார் என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாரு. டேவிட், ஏற்கனவே நிறைய அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்க, சில மாசம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி டேவிடும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. டேவிட பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்சரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவரோட டீம் கூட சேர்ந்து இவர் கார்ல கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் ஆபீஸ்ல இருக்க ஒரு லேடி இவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எல்லார்கிட்டயும் அண்ணா அண்ணான்னு பேசுவாங்க. ஆனா இவர்கிட்ட மட்டும் ஜாலியா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. இத மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் கவனிக்கிறாங்க. எங்க எல்லார்கிட்டயும் அண்ணா அண்ணான்னு பேசுவா, உன்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசிட்டு இருக்கா, நீ சரியான வித்தக்காரன்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இவருமே சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்ப இந்த டேவிட் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது பிரியான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இவர் ஒரு டைரக்டரை பேட்டி எடுத்தாரு பாத்தீங்களா, இவர் கேமராமேனா இருந்ததுனால போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாரு. அதை பார்த்துதான் இந்த பொண்ணு கால் பண்ணிருக்காங்க. அந்த டைரக்டர் நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. சரி அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே சினிமாக்குள்ள நுழையணும், படம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. அதுக்கான நேரம் தான் இவங்களுக்கு அமையாம இருக்கு. இப்ப டேவிட் எடிட்டிங் ஒர்க்க பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு பாஸ்டர் பேசியிருக்காரு, அந்த வீடியோவை தான் இவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம போரிங்கா இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த பிரியான்ற பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. இவரும் சிரிச்சுக்கிட்டே அட்டன் பண்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த நம்பர்ல ரீச்சே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, அந்த டைரக்டர் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டாரு போல, அடிக்கடி அப்படிதான் நம்பரை சேஞ்ச் பண்ணுவாரு, புதுசா யூஸ் பண்ற நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார் கண்டிப்பா சொல்லுங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியா பேசிக்கிட்டே காலை கட் பண்ணிடுறாரு. நைட்டு நேரம் ஒரு கப்பல் தனியா கார்ல வந்திருக்காங்க. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருக்கு போல. இப்ப பின்னாடி கார்ல ஆண்டனின்ற ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த ஆண்டனி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாரு. சார் ட்ரிப்புக்காக வந்தோம், ஒரு ஹோட்டலுக்கு போற மாதிரி பிளானு, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆண்டனியா எந்த ஹோட்டலுக்கு போக போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே புக் பண்ணிருக்க ஹோட்டலை பத்தி சொல்றாங்க. ஆண்டனி கிராஸ் செக் பண்ணலான்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆமா சார் புக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான், ரெண்டு பேருமே வந்து கார்ல ஏறுங்க, நானே கூட்டு போய் விடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபுக்கு ஆண்டனி கூட போகணுமா அப்படின்ற மாதிரி யோசனையா இருக்கு. ஹஸ்பண்ட பார்த்து கண்டிப்பா போகணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை விட்டுட்டா கார் கிடைக்காது, வந்து ஏறுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்களுமே கார்ல ஏறிடுறாங்க. ஆண்டனி கண்ணாடி வழியா குறுகுறுன்னு ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே வராரு. தப்பான இன்டென்ஷன்ல தான் இவங்களை கூட்டு போறாரு போல. இப்ப டேவிடுக்கு காலையில பிரியா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் சிரிச்சுக்கிட்டே தான் அவங்க கிட்ட பேசுறாரு. சார் நம்பர் கிடைச்சதா சார், ப்ளீஸ் சார் நம்பர் தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க கொஞ்ச நாள் போகட்டும், நான் தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேக்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த டேவிட பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் கிட்ட நடுவுல பேசுறாரு. அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் வில்லங்கமான ஆளுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஊர்ல இருக்க ஒரு 3 பசங்களை காட்டுறாங்க. சரக்குக்கு சைட் டிஷ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கடையை நடத்திட்டு இருக்க அக்காவை பொறுத்த வரைக்கும் தனி ஆளா இருப்பாங்க. ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு போயிருப்பாரு. அதனால இவனுங்க எப்போ வந்தாலும் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கையெல்லாம் டச் பண்றாங்க. இந்த அக்காவும் கோவப்பட்டு பதிலுக்கு திட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க என்ன ஓவரா பேசுற, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி குரலை ஏத்துறாங்க. என்னடா என்கிட்ட குரலை ஏத்துறீங்கன்ற மாதிரி இந்த அக்கா சண்டைக்கு வராங்க. அப்படி வரும்போது இவனுங்க தள்ளி விடுறாங்க. இந்த அக்கா கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒருத்தர் போலீஸ், இவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லறை கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பேரு தாமஸ் அப்படின்றது. தாமஸ் இருக்காருல, இவரோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவரோட லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை பத்தி அப்பா கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு போல. அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப 2 பேருமே ஜாலியான விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பும் போது இவர் இருக்காருல, அப்பாக்கு பூவை தந்துட்டு போறாரு. பார்த்தா கல்லறையில தான் அந்த பூவை வைக்கிறாரு. இறந்து போன அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த தாமஸும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன விஷயம்ன்றது தெளிவா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் இந்த தாமஸ்க்கு போன் கால் வருது. ஒரு அக்காவை ஆளுங்க தள்ளி விட்டு போனாங்கல்ல, அந்த அக்கா தான் கால் பண்ணி சொல்றாங்க. இதனால தாமஸும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. என்ன தாமஸ் வரான் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருக்குமே செம்ம பயமா இருக்கு. இப்ப வந்த தாமஸ் எதுக்காக அந்த அக்கா கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுல ஒருத்த மட்டும் கொஞ்சம் தைரியமா பேசுறான். அப்படிதான் நடந்துப்போம், நீ என்ன கேட்கறதுக்கு அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தாமஸ் பேசியே முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தாமஸ் இருக்கார்ல, இவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அக்காக்கும் சண்டைலாம் போட தெரியும் போல, அவங்களுமே உள்ள பூந்து பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வம்பு வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. டேவிட பொறுத்த வரைக்கும் அந்த பிரியா கிட்ட பேசி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறது. அவங்க ஊரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த வழியா வந்தீங்கன்னா என்ன மீட் பண்றதுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல வேலை இருக்குங்க, நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல சொந்த ஊருக்கு போக போறாரு. போற வழியில தான் இவங்க சொன்ன ஊர் இருக்கும். இவங்கள பார்த்துட்டு போலான்னு யோசிக்கிறாரு. இவருமே ஹெவியா மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டேவிடுக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு வந்துருவீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாது, இன்னும் 2 நாள்ல நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் ஆர்வமா வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜீப் ஓட்டுற நபர் இருக்காருல்ல, இதுதான் அந்த ஊரு, இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்குன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல இறங்கிக்கிறாரு. இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் போலன்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டாரு. பிரியா கிட்ட கேட்கும் போது பிரியாவும் அப்படிதான் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போது இங்க வேற ஒரு நபர் வெயிட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இங்க ஒரு ஜீப் வரும் போல, அது இந்த டைம் தான் வரும், என்கிட்ட வாட்ச் இல்ல, டைம் சொல்லுன்னு கேக்குறாரு. இவர் டைம் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி டைம் கேக்குறாரு. இந்த ஆள் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பிரியா காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜீப் வந்தோன்னே இவருமே ஏறி உக்காந்துடுறாரு. நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமஸ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த ஜீப்பை ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூட வந்துட்டு இருக்காங்க. டைம் எல்லாம் ஒரு நபர் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இவன் கஞ்சா போதையில இருக்கான் போலப்பா, நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் இவன் சரியாவே பதில் சொல்ல, இவன் பேக்குக்குள்ள கூட கஞ்சாவை தான் வச்சிருக்கான் போலன்ற மாதிரி ஜீப்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. அண்ணன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கஞ்சாலாம் இல்லன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல இல்ல நீ கஞ்சா தான் வச்சிருக்க, அப்படி வச்சில்லன்னா உன் பேக்கை காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எதுக்கு பேக்கை காட்டணும், காட்ட முடியாதுன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தாமஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல 2 பேருமே ஜீப்பை விட்டு இறங்குங்கன்ற மாதிரி இறக்கி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. உங்களால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டேவிடும் அந்த அண்ணன் மேல கோவப்பட்டு இருக்காரு. சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு வண்டி வரும்ன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்பதான் டேவிட் இவரோட போன் மிஸ் ஆவறத கவனிக்கிறாரு. அண்ணன் என் போன் மிஸ் ஆயிருச்சு, உங்க கூட போட்ட சண்டையில போன் அந்த ஜீப்லயே விட்டுட்டேன் போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஜீப்பை ஓட்டுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சவன் தான், நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வழியா வந்த வேற ஒருத்தர் இருக்கார்ல, இன்னைக்கு அந்த ஜீப்லாம் வராது, ஏன்னா அவன் வெளியூருக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ ஜீப் வராதா, அப்ப நடராஜா சர்வீஸ் தான், நீயும் நானும் நடந்தே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தாமஸை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. தாமஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பார்ட்டி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்ட்டியை முடிச்சுட்டு தாமஸ் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தாமஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அதாவது டேவிட் இந்த இடத்துக்கு வராரு. டேவிடை இன்னைக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலையில தாமஸ் வந்துருவான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இங்க போய் படுக்கணுமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி படுப்போன்ற மாதிரி இவர் படுத்துறாரு. இந்த இடத்துல நிறைய பெட்டிலாம் இருக்கு, பெட்டிக்குள்ள என்னதான் வச்சிருப்பாங்க செக் பண்ணலான்ற மாதிரி நைட் நேரத்துல இவர் செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் லைட்டை போட்டுறாரு. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் படுத்து இந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப காலையில இவரும் கண் முழிச்சிடுறாரு. இங்க இருக்க ஒரு அண்ணன் இருக்காருல, வாடா குளியல போட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே குளிக்கிறதுக்காக அருவியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில இந்த அண்ணன் இருக்காருல, ஏண்டா உங்க ஊர்ல தானே ஒரு ஃபாதர் அந்த மாதிரியான விஷயத்துல மாட்டினாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்ணே, அவர் பேரு ஜோமோன் அப்படின்றது, அவருக்கு நான் தான் எடிட்டரா ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் டேவிட் சொல்லிட்டாரு. ஏண்டா அந்த ஜோமோன் பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுறாரு, அவராடா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருப்பாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. என்னென்ன பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல யாரையும் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த அண்ணன் இருக்காருல, எனக்கு என்னமோ ஜோமோன் பண்ண மாதிரி தெரியலடா, ஜோமோனோட போன் பாஸ்வேர்டை தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்காங்க, நான் சொல்ற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி அந்த அண்ணன் கேக்குறாரு. அதுக்கு இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. இந்த அண்ணன் எதுக்காக இதை பத்தியே பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னடா அங்கேயே நின்னுட்ட வான்ற மாதிரி இவரும் நடக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு வழியா இவங்களுமே குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஜோமோனை பத்தியே தான் இந்த அண்ணன் நிறைய கேள்வி கேட்கிறாரு. இவர் எதுக்காக இப்படி பண்றாருன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவன் வந்துட்டான், நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி தாமஸ் கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் வேகமா காலை கட் பண்ணிருக்காரு. தாமஸ் கிட்ட தான் பேசினேன், அவன் போன் எடுத்துட்டு வரானா, நீ சீக்கிரமா எனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ஜூஸை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள வந்து ஜூஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஆண்டனின்னு ஒருத்தர் மிஸ் ஆவறதா பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லேடிக்கு லிஃப்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ஆண்டனி மிஸ் ஆவறாரு போல.
ஆண்டனி மிஸ் ஆகுறாருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆண்டனிக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறாருல, வெளியே கேட்ட அண்ணன் கிட்ட தரதுக்காக வந்துடுறாரு. இந்த அண்ணனுமே ஜோமோனை பத்தி நிறைய கேள்வி கேட்கிறாரு. என்ன எல்லாருமே ஜோமோனை பத்தி நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஜோமோனுக்கும் நமக்கும் பழக்கம் இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, என் போனை நீங்க தானே திட்டமிட்டு எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் இருக்காருல எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாரு. நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல இந்த அண்ணனை அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. ஆனா இந்த அண்ணனோட ஆளுங்க மொத்தமா வெளியே வந்து இவரை போட்டு அடிச்சிடுறாங்க, இவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவருக்கு ஜூஸை போட்டு தந்துட்டு இருக்காங்க. இப்ப தாமஸ் இருக்காருல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக மொத்தத்துல எல்லாருமே பிளான் போட்டு தான் இவரை தூக்கியிருக்காங்க போல. இந்த தாமஸ் வேற யாரும் கிடையாது, ஜோமோனோட அண்ணனா இருப்பாரு. அதாவது தத்தெடுக்கப்பட்டவரா இருப்பாரு. ஜோமோனு சொந்த பையனா இருப்பாரு. ஜோமன் மேல நிறைய குற்றச்சாட்டு வந்தது இல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஜோமோன் நல்லவன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவரை தூக்கியிருக்காங்க. இப்ப மறைஞ்சிருக்க ஜோமோன் இருக்காருல இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அதாவது ஜோமன் இவங்களோட கஸ்டடியில தான் ஒளிஞ்சிருக்காரு. இந்த ஜோமோன் சொல்லும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த டெய்ஸியை பொறுத்த வரைக்கும் ஜோமோன் தான் நைஸா பேசி என்ன வீட்டுக்கு கூட்டு போனாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே இவர் கார்ல தனியா தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் நிறுத்துறாரு. ஒரு லேடியை கூட்டு வந்துட்டு இருக்கும் போது வண்டி பிரச்சனை குத்துருச்சு, நீங்க கூட்டு போறீங்களான்னு கேக்குறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது டெய்ஸி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் தான், நான் இவர் கூடயே போயிடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜோமனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எதுக்காக ஒரு லேடியை வண்டியில ஏத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க காரோட ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்காடுறாங்க. பின்னாடி போய் உட்காந்துக்கலாம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பிளான் போட்டு இவரை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க போல. ஜோமோனு ஒரு இஷ்யூல மாட்டினாரு பாத்தீங்களா, அப்ப சிலர் அந்த இஷ்யூவை பயங்கரமா பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல டேவிடும் ஒருத்தரா இருப்பாரு. திட்டமிட்டு பூஸ்ட் பண்ண ஏன்ற மாதிரி டேவிட் கிட்ட கேக்குறாங்க. டேவிட் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, ஆண்டனியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டனி இருக்காருல, நீ ஃபாதரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. எதுக்காக கேக்குறீங்க, ஃபாதர் ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃபாதர் வெளியே தான் நல்ல டைப் மாதிரி நடிக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமானவரு. என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆஷா உனக்கு தெரியும்ல, அவளுக்கு தான் தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு மூலியமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது எடுபடாது, ஏன்னா அந்த ஃபாதர் ஈஸியா உடைச்சிருவாரு. முதல்ல மக்கள் கிட்ட அவரோட பேரை கெடுக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் தப்பு பண்ணிருக்காருன்னா நான் ஹெல்ப் பண்றேன், அவர் தப்பா மெசேஜ் பண்ணதை காட்டுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவர் தப்பா மெசேஜ் பண்ண எல்லாத்தையும் இவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபாதர் கெட்டவர் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, பூஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்றதை நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே கொஞ்சம் அந்த நியூஸ் எல்லாம் பூஸ்ட் பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ணி தந்திருப்பாரு. ஜோமோனு தப்பு பண்ணாரு, நான் அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பிரசன்ட்ல லாக் பண்ணிருக்கவங்க இருக்காங்கல்ல, ஜோமோன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் ஒரு பொலிட்டீஷியனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொலிட்டீஷியனோட சொந்தக்காரரா தான் ஆண்டனி இருப்பாரு. ஆண்டனி இந்த பொலிட்டீஷியனுக்காக தான் சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டெய்ஸி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்தாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ல போறேன், ஃபாதருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறேன், ஏன்னா எனக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எப்படியாவது சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்லிட்டு சரின்ற மாதிரி ஆண்டனி ஏத்துக்கிறாரு. இப்ப ஆண்டனி டெய்ஸியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அதாவது டெய்ஸி கூட இவர் தொடர்புல இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்க ஆண்டனி அப்படின்ற மாதிரி அவங்க நார்மலா பேசுறாங்க. இப்ப சரக்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுமே பால்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இவர் வேணும்ட்டே சைட் டிஷை எடுத்துட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க போற கேப்ல இவர் என்ன பண்றாருன்னா அவங்க வச்சிருக்க பால்ல விஷத்தெல்லாம் கலந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவங்க அந்த பாலெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பால் குடிக்கிறதுனால தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க. அது தற்கொலை அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வந்துருவாங்க. அந்த டெய்ஸி திட்டமிட்டு தான் கார்ல ஏறணுன்றதை சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக தான் டெய்ஸி கதையை முடிச்சிட்டாங்கன்னு ஜோமோனு சொல்றாரு. அப்ப கூட டேவிட் இருக்காருல, இவங்க சொல்ற விஷயத்த நம்ப மாட்டாரு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆண்டனி கூட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான், அவனை லாக் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் பேசி இருக்கிறத நீயே கேளுன்ற மாதிரி வீடியோவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆண்டனியை மட்டும் தூக்காம ஆண்டனியோட ஃப்ரெண்டையும் தூக்கியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் இவர்கிட்ட காட்டுறாங்க. அவரு சில விஷயங்களை சொல்றாரு, அவரு சொல்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோமோன் ஒரு சர்ச்சில் ஃபாதரா இருந்தார்ல, அங்க வேற ஒரு ஃபாதரும் இருந்திருப்பாரு. இந்த ஃபாதர் தான் ஜோமோனோட பாஸ்வேர்டு என்னன்றதை பார்த்திருப்பாரு. ஜோமோனு வேலையா இருக்கும் போது நைஸா அவரோட போனை எடுத்துட்டு வந்து இவரோட பையன் கிட்ட தந்துருவாரு. இவரோட பையன் ஆண்டனி ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ஆண்டனி பண்ண நினைக்கிறத பண்ணிருப்பாரு. அதாவது ஆஷாவோட நம்பருக்கு தப்பு தப்பா மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருப்பாரு. இவங்களா சில விஷயங்களை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபாதர் இருக்காருல, ஆண்டனிக்கு கால் பண்ணி பேசுறாரு.
போனை வேற யாரோ எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ஜோமோன் சொல்லியிருக்கான், என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை வராதுன்ற மாதிரி ஆண்டனி சொல்லிட்டாரு. சரி என் பையன் கிட்ட போனை கொடுன்ற மாதிரி அந்த ஃபாதர் சொல்லிட்டாரு. இவருமே பையன் கிட்ட போனை தந்துடுறாரு. டே நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கு, நம்ம பேசாம கலண்டுக்கலாம், நம்ம இவங்க தான் பண்ணாங்கன்றத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பாவும் பையனும் கலண்டுக்க பாக்குறாங்க அப்படின்றது ஆண்டனிக்கு நல்லா புரிஞ்சிருது. பையன் செம்ம போதையில இருக்கான். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவரு பக்கத்துல இருக்க தண்ணி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அவனை முக்குன்னு முக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கதையை முடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டு பார்த்திருப்பான். அந்த ஃப்ரெண்டு தான் இவங்க கிட்ட சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அப்பா கிட்ட ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அப்பா வந்திருப்பாரு. அப்பாவோட வண்டியை இவங்க இடிச்சிருப்பாங்க. அப்பாவும் தண்ணியில முங்கி இறந்து போன மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஆண்டனி ஜோமோனை மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. மாட்டி விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. ஜோமோனு சர்ச்சில் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. சர்ச்சில் நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இளம்பெண்ணு அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனா அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அந்த பொண்ணு மைனர் வேற சார், உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறா, அதனால தான் நான் சொல்றதுக்காக வந்திருக்கான்ற மாதிரிலாம் ஜோமோன் சொல்லிட்டாரு. சார் எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல முடிவு எடுக்க முடியாது, என் சைட்ல நான் விசாரணை பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஜோமோனும் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸே அந்த பொலிட்டீஷியனோட ஆளா இருப்பாரு. வேணும்ட்டே தான் ஜோமோன் கிட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜோமோன் அதை நம்பி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, பொலிட்டீஷியனை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணை பேசி சரி கட்டிடலாம், அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு எவ்வளவு காசுனாலும் தந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பொலிட்டீஷியனை ஆண்டனியோ சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் இருக்காருல, நீங்க அந்த பொண்ணோட வாயை அடைச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப ஜோமோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவன் வெளியே கொண்டு வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், உசாரா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னதான் பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி ஆண்டனி கேக்குறாரு. ஜோமோன் சொல்றதை யாருமே கேட்க கூடாது, ஜோமோனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரு சுத்தமா உடைஞ்சு போயிடணும், அதுதான் ஒரே வழின்ற மாதிரி சொல்றாரு. இதனால தான் இவங்க திட்டம் போட்டு வேலைலாம் பண்ணிருப்பாங்க. ஜோமோன் ரொம்ப கெட்டவர்ன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. டேவிடுக்கு இத பத்திலாம் உண்மையிலேயே தெரியாது. டேவிட் அந்த நியூஸை பூஸ்ட் பண்றதுக்காக மட்டும் தான் அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டேவிடுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இவங்க லாக் பண்ணிருப்பாங்க. உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆண்டனி பொண்ணுங்க விஷயத்துல வீக் ஆனவன்றது தெரிஞ்சுதான் வேணும்ட்டே ஒரு லேடி நடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆண்டனி இவங்களை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். அதுக்குள்ள இந்த லேடி லாக் பண்ணிடுறாங்க. ஆண்டனி அடின்னு அடிச்சு டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க. ஆண்டனி வாயாலே எல்லா விஷயத்தையும் வர வச்சிடுறாங்க. ஆண்டனி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவனோட ஃப்ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை தாண்டி இந்த டேவிடோட ஸ்டேட்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. இது மூலியமா இவங்க போலீஸ் கிட்ட போலாம், ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப ஃபர்தரா இவங்க ப்ரொசீட் பண்றாங்க. பொதுமக்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜோமோனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்றது பொதுமக்களுக்கும் தெரியுது. ஜோமோனை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சட்ட ரீதியா என்ன விஷயம்லாம் பண்ணுமோ அதையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தாமஸோட கேங்ல ஒருத்தருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் ரொம்ப நாளாவே கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காரு. காரணம் ஜோமோன் தான் ஃபாதரா இருக்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. இப்ப ஜோமோன் மேல இருக்க கரெல்லாம் போயிருது இல்ல, அதனால ஜோமோனை வச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப ஜோமோன் இருக்காருல, ரெண்டு பேருக்குமே சம்மதமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரெண்டு பேருமே சம்மதம்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ஈவினிங் டைம் ஒரு இடத்துல ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக டேவிடும் வந்திருக்காரு. டேவிட் தப்பு பண்ணலன்றதை இவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதனால டேவிட் கிட்ட ஃப்ரெண்டாவே மாறி இருப்பாங்க. இப்ப டேவிட் இருக்காருல, இவங்களுக்கு கிஃப்ட் தரதுக்காக ஸ்டேஜுக்குலாம் வராரு. அப்படி ஸ்டேஜுக்கு வந்து கிஃப்ட் தராருல, அப்ப அந்த மணப்பொண்ணு இருக்காங்கல்ல, எப்ப எனக்கு அந்த டைரக்டர் நம்பரை தர போறேன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. உங்ககிட்ட பேசின பிரியா நான் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை ட்ராப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இவருக்கு அதெல்லாம் புரியுது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.